அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம படிக்கலாம். சரிங்களா? இப்போ நீதி கட்சியில் வந்து பாருங்கள், நீதி கட்சியில் ஃபஸ்ட்டு வந்து நீதி கட்சிக்கு முன்னோடி கழகமாக என்ன இருந்துச்சு, நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட வரலாறு என்ன, எப்படி ஆரம்பிச்சிச்சு, அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் சொல்லிவிட்டு அதோட சாதனைகள் என்ன, எந்தெந்த வருஷம் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்ற டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நீதி கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி. இப்போ நீதி கட்சிக்கு முன்னோடி இயக்கங்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத சும்மா ஃபேக்ட் கொஸ்டின் மாதிரி தெரிஞ்சுக்கணும். 1905 சங்கரநாராயணர் அப்படின்ற ஒரு நீதிபதி 1905 சங்கரநாயர் அப்படிங்கிற ஒரு நீதிபதி முதல்ல இடஒதுக்கீடு, இது வந்து ஒரு கொட்டேஷன், முதல்ல இடஒதுக்கீடு இல்லாமல் அரசியல் எழுச்சி பெற முடியாது அப்படின்னு சொன்னவர் யார் கேட்பாங்க. ஒரு தாட்டு முதல்ல எப்படி கேட்பாங்க, இடஒதுக்கீடு இல்லாமல் அரசியல் எழுச்சி பெற முடியாது அப்படின்னு சொன்னது யார், எந்த வருஷம் சொன்னாங்க, யார் சொன்னா அப்படிங்கிறது கொஸ்டின். இது முதல்ல இடஒதுக்கீடு இல்லாமல் அரசியல் எழுச்சி பெற முடியாதுன்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரநாயர் அப்படிங்கிற ஒரு நீதிபதி. எந்த வருடம்? 1905. சரிங்களா? 1905. ஏன்னா இதை சொல்கிறோம் அப்படின்னா இடஒதுக்கீடு சம்மந்தமான பிரச்சனை தான். பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது தான் நீதி கட்சி. அதனால் இந்த பாயிண்ட்டு ஃபேக்ட் கொஸ்டினை சொல்லிட்டு போகிறோம். ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து ரெண்டாவது ஃபேக்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 1909 சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதோர் அமைப்பு சங்கம், பிராமணர் அல்லாதோருக்கான சங்கம், என்னது பிராமணர் அல்லாதோருக்கான சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க சென்னையில் பிராமணர் அல்லாதோர் அமைப்பு, அது சங்கம் எல்லாமே ஒன்று தான். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 1909 3 பேர் சேர்ந்து, புருஷோத்தம நாயுடு, சுப்பிரமணியனார், அப்புறம் நீதிபதி சொன்னோம்ல சங்கரநாயர், அவங்க 3 பேர் சேர்ந்து சென்னையில் என்ன ஆரம்பிக்கிறாங்க, பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் அமைக்கிறாங்க 1909. அது வந்து பார்த்திங்கன்னா அதோட செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 1909 ஆரம்பித்தாங்க. 1910 அதோட செயல்பாடுகள் முடிவுக்கு வந்துடும். அதனால் அதை ஒரு பெருசாக பார்க்க மாட்டாங்க. இது ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் ஒரு ஃபேக்டாக தெரிஞ்சுக்குங்க. 1905 சங்கரநாராயணர் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தடுத்து 1912 இங்கேருந்து தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். 1912 என்ன இருந்துச்சு, சென்னை ஐக்கிய கழகம், இங்கே இருக்கா ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன்னா, மெட்ராஸ் யுனைடெட் லீக்னாலும் ஒன்று தான், சென்னை ஐக்கிய கழகம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில், சென்னையில் திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு கழகம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் திராவிடர் கழகம் அப்படின்ற வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்தவர் யாருன்னா நடேசனார். நடேசனார் நல்லா தெரிஞ்சுக்குங்க. சென்னை ஐக்கிய கழகத்தை 1912 ஆரம்பித்தவர் நடேசனார். சென்னை திராவிடர் கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு 1912 தான் தெரிஞ்சுக்கணும். 1912 எப்படி ஆரம்பிக்கிறாங்க, சென்னை திராவிடர் கழகம் ஆரம்பித்தவர் யார், நடேசனார். இப்போ தான் நீதி கட்சிக்குள்ளேயே போகிறோம். இதெல்லாம் முன்னோடி இயக்கங்கள், நீதி கட்சிக்கு முன்னோடி இயக்கங்கள். இப்போ பார்த்தது பூரா நீதி கட்சியோட முன்னோடி இயக்கங்கள். ஓகே, இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னது அப்படிங்கிறத பாருங்கள். நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஆரம்பித்தாங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்ருங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, நீதி கட்சி அப்படிங்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, சென்னை ஐக்கிய கழகம் முன்னோடி கழகம். ஓகேவா? அதுவும் நம்ம சொல்லியாச்சு. 1912 தான் வந்து நடேசனார் வந்து பெயர் மாற்றம் பண்ணார். என்ன அது, மதராஸ் திராவிடர் கழகம்னு வந்து பெயர் மாற்றம் பண்ணுவார். சென்னை திராவிடர் கழகம் இருக்குல்ல, அதை வந்து மதராஸ் திராவிடர் கழகம்னு சொல்லி 1912 நடேசனார் வந்து பெயர் மாற்றுவார். இப்போ நீதி கட்சி கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒரு இல்லம் வந்து ஆரம்பிக்கிறார் நடேசனார். பிராமணர் அல்லாதோர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து போய் தங்கி படிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு, திராவிடர் இல்லம், ஒரு ஹாஸ்டல் மாதிரி. சென்னையில் திருவல்லிக்கேணியில் வந்து நடேசனார் வந்து திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. சென்னை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, திராவிட
இல்லம் சி நடேசனார். நல்லா ஞாபகம். ஃபஸ்ட்டு 1905 சொன்னேன். சங்கர் நாராயணர் நீதிபதி அப்படிங்கிறது இடஒதுக்கீடை பற்றி பேசியிருப்பார். 1909 சொன்னேன். 1909 அது 3 பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. 1910 முடிவுக்கு வந்துடும். 1912 வந்து சென்னை ஐக்கிய கழகம். 1912 வந்து சென்னை ஐக்கிய கழகம். அதே வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஐக்கிய கழகம்னு வந்து நடேசனார் பெயர் மாற்றம் பண்ணுறாரு. அதுக்கடுத்து திராவிடர் இல்லம் 1916 திராவிடர் இல்லம் நடேசனார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தங்கி படிக்கிற மாதிரி, பிராமணர் அல்லாதவர்கள் தங்கி படிக்கிற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தான் வந்து நமக்கு இந்த ஃபேக்ட் கொஸ்டின் 4 1 2 3 4 ஃபேக்ட் கொஸ்டின் படித்து முடிச்சிட்ட உடனே அடுத்து உள்ளே போக போகிறோம் நீதி கட்சிக்குள்ளே. ஓகே, இப்போ பாருங்கள் 1916 இப்போ தான் ஃபஸ்ட்டே வரும். 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி நவம்பரில் 20 பேர் சேர்ந்து, நவம்பர் 20 கிடையாது, நவம்பரில் 20 பேர் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? 1916 1917 நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் ஆகுது. இப்போ இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து 1917 ஸ்டார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ நீதி கட்சின்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் தேர்தலை 1920 சந்திக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கா 1920 சந்திக்கிறாங்க முதல் தேர்தலில் சந்திக்கும் போது மொத்தம் 98 இடங்களில் போட்டி போடுறாங்க. அதில் 63 இடங்கள் வெற்றி பெறுறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 98 இடங்களில் போட்டி போட்டு முதல் தேர்தலில் வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்றமே ஃபஸ்ட் எடுத்தமே சுப்புராயலு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறாரு. சுப்புராயலு அப்படிங்கிறவர் நீதி கட்சி சார்பாக ஃபஸ்ட்டு போட்டியிட்டு 1920 தான் முதல் தேர்தல் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றது யார் அப்படின்னா சுப்புராயலு தலைமையில் நீதி கட்சியில் அப்போ சுப்புராயலு தான் ஃபஸ்ட்டு முதலமைச்சர். சரிங்களா? அப்புறம் அவர் வந்து 1921 உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் இதாயிருவா. அப்படி அதுக்கப்புறம் வந்து பனகல் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா 1921 to 22 வரைக்கும் பனகல் அரசர் இருப்பார். ஆக்சுவலாக இந்த பீரியடில் அவர் வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கலை. அவருக்கு உடல்நிலை யாருக்கு? சுப்புராயலு அப்படிங்கிறவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா 21-22 இருந்திருப்பார். ஆக்சுவலாக அதுக்கு அடுத்து பனகல் அரசர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்? ஆட்சியில் இருந்திருப்பார். அதுக்கடுத்து எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் ஆட்சியை பிடிச்சது எப்போனா 1923 பனகல் அரசர்னாலும் சிவஞானம் பிள்ளை TM சிவஞானம் பிள்ளைன்னு கொடுப்பாங்க. அதுவும் ஒன்று தான். சரிங்களா? 1920 23 வருஷத்தை வச்சுக்கோங்க. 20 அதாவது அப்போல்லாம் எலெக்ஷன் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நடக்கிற மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக ஒன்றெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை. சரிங்களா? ஓகே, இப்போ 1920 யார் ஜெயிச்சா? சுப்புராயலு. சுப்புராயல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3வது ஆளாக சுப்புராயன் ஒருத்தர் வருவார். அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றக்காக ABCD முன்னாடி வருது. சுப்புராயலு ஃபஸ்ட்டு. சுப்புராயலு அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து 23 வந்து பார்த்திங்கன்னா சிவஞானம்னாலும் பனகல் அரசர்னார் ஒன்று தான். அங்கே ஏற்கனவே ஆட்சி ஒரு உடல்நிலை சரியில்லை, அவர் தான் ஆட்சியை பிடிக்கிறாரு. ஆனால் உண்மையிலே தேர்தலில் ஆட்சியை பிடிச்சது 1923. அதுக்கடுத்து 1926 நீதி கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்காது, தோல்வி அடைஞ்சிரும். ஏன் தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒரு கட்சி CR தாஸும் 1925 CR தாஸும் மோதிலால் நேரும் 2 பேர் சேர்ந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. என்ன கட்சி? 1925 சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. 26 தேர்தலில் போட்டிடுறாங்க. 1926 தேர்தலில் போட்டிடுறாங்க. இவங்க போட்டி போட்ட உடனே வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆட்சி அமைக்காமல் வந்து என்ன பண்ணுறாங்க? அப்போதைக்கு சுப்புராயன் அப்படிங்கிற ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து யார்? சுப்புராயன். இங்கே கொடுத்துருக்க பாருங்க, சுப்புராயன். இவருக்கு ஆதரவு தர்றாங்க. இவர் தலைமையில் ஆட்சி அமையுது. சுயராஜ்ய கட்சி ஆதரவோட சுப்புராயன் ஆட்சி அமைக்கிறாரு 1926.
இவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா வந்து இந்த சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குல்ல, ஐஎன்சியில் இருக்கவங்க தான். இப்போ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நாங்கள் எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாற்றத்தை விரும்புபவர், மாற்றத்தை விரும்பாதவர்னு 2 பேர் இருப்பாங்க. அதில் மாற்றத்தை விரும்புகிறவங்க தான் யாருன்னா சிஆர் தாஸும் மோதிலால் நேரும். நம்ம நேருலாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை விரும்பாதவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் பங்கெடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 2 பேர் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக நாங்கள் நம்ம வந்து தேசிய காங்கிரஸாக நாங்கள் பங்கு பெறல, ஒரு கட்சியை ஆரம்பித்து தனியாக நாங்கள் பங்கு பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு பெற்றுக்குவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஜெயிச்சு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் காந்தியோட கொள்கையை பின்பற்றுறவங்க, அதனால வந்து நாங்கள் தேர்தலில் நாங்கள் ஆட்சியை அமைக்கலாம், ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்துருவாங்க சுயேட்சை வேட்பாளருக்கு. 1926 ஓகேவா? ஓகே. 1930 திரும்ப நீதி கட்சி ஜெயிச்சிரும். முனுசாமி 30 முனுசாமி எல்லாம் வச்சுக்கோங்க. 30 3க்கு 3 தானே ஒரு முனுசாமி. 30 முனுசாமி ஜெயிச்சிடுறாரு. அடுத்தடுத்து 1932 பொப்பிலி ராஜா 1932 பொப்பிலி ராஜா வந்து ஆட்சியை பிடிச்சிடுறாரு. நல்லா வாங்க, ஃபஸ்ட்டு இயர் வைஸாக தெரிஞ்சுக்குங்க. 1920 23 எல்லாம் 1900 தான். 20 23 26 20 30 32 இந்த 5 வருஷத்தையும் ஆகும். 20 23 26 30 32. 20 யார்? சுப்புராயலு. 23 யார்? பனகல் அரசர்னு சொல்லலாம், இல்லாட்டி சிவஞானம் சொல்லலாம். 26 யார்? நம்ம சுயேட்சை வேட்பாளர் சுப்புராயன். சுப்புராயலு, இங்கே சுப்புராயன். 30 முனுசாமி. 32 பொப்பிலி ராஜா. 32 பொப்பிலி ராஜா. இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க இப்படி தான் ஜெயித்தாங்க. அதுக்கடுத்து 1937 இருந்து என்ன ஆகும் அப்படின்னா நீதி கட்சி எந்திரிக்காது, படுதோல்வி அடைஞ்சிரும். இதுக்கப்புறம் யார்? காந்தி தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா காந்தி விடுதலை ஆயிடுவார். காந்தி விடுதலை ஆனமே காந்தி தலைமையில் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் வலுப்பட்டுரும். அடுத்து அவங்க தான் ஜெயிப்பாங்க. 37க்கு அப்புறம் வரவே மாட்டாங்க. ஓகே, இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிருமா? அப்போ 1920 37 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷம். அந்த 17 வருஷம் சொல்லக்கூடாது, ஏன்னா 3 வருஷத்தை இடையில கழிச்சிடணும். 26 நீதி கட்சி தோற்றுரும்ல, 26 to 30 வரைக்கும் அவங்க இருக்க மாட்டாங்க. 14 வருஷம் அப்படின்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்ல முடியும். அந்த 4 வருஷத்தை கழிச்சிடணும். ஓகே, இப்போ நீதி கட்சி இவ்வளோ தான் ஆட்சி அமைச்சது. அவங்களோட சாதனைகள் பார்த்தா நமக்கு முடிஞ்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள், நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் பெரியார் கட்டுப்பாட்டில் 1938 நீதி கட்சி போயிடும். இதுக்கப்புறம் வந்து எந்திரிக்காதா, பெரியார் கட்டுப்பாட்டில் போயிடும். ஆக்சுவலாக பெரியார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியில் தான் இருப்பார், இந்திய தேசிய காங்கிரஸில் தான் இருப்பார். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரமான் தேவி குருகுலம் இருக்குல்ல, சேரமான் தேவி குருகுலத்தை பார்வையிட போவார். இங்கேருந்து தேசிய காங்கிரஸ் தான் அனுப்பிச்சி விடுவாங்க, இந்த சேரமான் தேவி குருகுலத்தை பார்வையிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் போய் பார்வையிட்டுட்டு இவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சாப்பாடு, இருபந்தி முறை அப்படிங்கிற ஒரு பந்தி முறை வந்து கையாளுவாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனியாக, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனியானு இருபந்தி முறை இதுவாங்க. இதெல்லாம் கண்டித்து வந்து அவங்கள்ட்ட ஐஎன்சி காங்கிரஸ்கிட்ட சொல்லுவா. அப்படி பெரியார் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து தவறு, இடஒதுக்கீடு கொடுங்க, இவங்களுக்கு எல்லாத்தையும் சமமாக நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்படி இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கவங்க பூரா மேக்சிமம் பிராமணர்கள் தான். அதனால வந்து இவங்க பெரியார் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஓகேவா? கேட்காதனால வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டித்து இவர் வந்து வெளியேறிடுவார். நிறைய தடவை சொல்லி பார்ப்பார், அதை கண்டித்து வெளியேறுவார். வெளியேறினோடனே இங்கே நீதி கட்சியை டேக் ஓவர் பண்ணுறாரு. 38 நீதி கட்சிக்கு தலைமை தாங்குறாரு. ஆனால் நீதி கட்சினே பெயராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது இருக்காது, நமக்கு வந்து பெயர் இருக்காது அப்படின்றதுக்காக நீதி கட்சி பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க? 1944 சேலம் மாநாடு, முக்கியமான கொஷின். சேலம் மாநாட்டில் 1944 எப்படி மாற்றுறாங்க? திராவிடர் கழகம், தீகா அப்படின்னு மாற்றுறாங்க. திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. மாற்றினது யாருன்னா அண்ணா. பேர் வந்து பரிந்துரை செஞ்சது பெரியார். பெரியார் பரிந்துரையின் பேரில் பெயர் வச்சது வந்து
யார்? அண்ணா அப்படிங்கிற பேர். அப்போ அண்ணாவும் பெரியாரும் ஒன்றா சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குறாங்க. திராவிடர் கழகம் உருவாக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ 1947 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் திருமணம் வந்து 2வது திருமணம் பண்ணுவார். அந்த 2வது திருமணத்தை பெரியார் வந்து பண்ணுவார். அதை கண்டித்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணா அவர்கிட்ட வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பார். 1947 என்ன பண்ணுறாரு? 1947 அண்ணா வந்து 44 ஆரம்பித்த திராவிடர் கழகத்தில் வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இவர் வெளியேறினது 47. ஆனால் அவர் பெயர் வச்சு ஒரு கழகம் உருவாக்குனது எப்போனா 1949. 1949 ஓகேவா? 1949 தான் பேர் வைக்கிறார். ஓகே. இப்போ 49லேயே கூடவே மூலூர் ராமாமிர்தம் வெளியேறுவாங்க. யார்கிட்ட? பெரியார்கிட்டருந்து வெளியேறுவாங்க. ஓகே. இப்போ வெளியேறி முடித்த உடனே இவர் வந்து திரும்ப ஆட்சி அமைக்கிறது எப்போ? 1967 தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும். 49 ஸ்டார்ட் பண்ணது, பேர் வச்சது. ஆனால் அவர் வெளியேறினது 1947. 49 ஸ்டார்ட் பண்ணது, 67 தான் என்ன ஆகும்? ஆட்சியை பிடிப்பாங்க. டிஎம்கே அப்படிங்கிறது ஆட்சியை பிடிக்கும். 69 வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்? நம்ம அண்ணா வந்து இறந்துருவார். அண்ணா இறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிரும்? அதுலேருந்து ரொம்ப இதாயிரும். அண்ணா 1900 இந்த 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 கொஸ்டினை தெரிஞ்சுக்கோங்க. 1968 அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஆக்சுவலாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது நீதி கட்சி பீரியடில். 1929 உருவாக்கப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1968 இவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. யாருக்கு? அண்ணாக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த வருடம் எப்போனா 1968. 1969 இறந்துருவார். யார்? அறிஞர் அண்ணா இறந்துருவா. அப்படி ஓகே. இப்போ இதிலேருந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரிய வேணாம். செப்டம்பர் 17 வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உருவாக்குறா. அப்படி இது யார் பிறந்த நாள்னா பெரியாரோட பிறந்த நாள். பெரியாரோட பிறந்த நாள்லேயே வந்து ஆரம்பிப்பா. அப்படி அவரை போற்றும் விதமாக வந்து அவர் பிறந்த நாள்லேயே ஆரம்பிக்கிறா. அப்படி ஓகே. அடுத்து 1972 என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ணா. இப்போ அதுக்கு அடுத்து 69 செத்துருவாரா? 72 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் 1972 வந்து வெளியேறாரு. அண்ணாட்டிருந்து வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. உருவாக்குன 5 வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சிருவார். 1977 ஆட்சியை பிடிச்சிருவார். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியிலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆன வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட சாதனை அப்படின்னு வந்து பார்த்தா கொஞ்சம் இருக்குது. அதை வந்து பாயிண்ட்ஸாக சொல்லிடுறேன், அப்படியே கேட்டுக்கோங்க. இவங்களோட சாதனைன்னு பார்த்தா இலவச மதிய உணவு திட்டம். அதாவது சென்னையில் 1000 விளக்கு பகுதியில், எங்கே? சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் இலவச மதிய உணவு திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னா நீதி கட்சி. சரியா? நீதி கட்சி. வாய்ஸை மட்டும் கேட்டுக்குங்க. நீதி கட்சி அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? ஆக்சுவலாக அவங்க பீரியடில் கொண்டு வந்தாங்க. எந்த வருடம்லாம் கொடுக்கல. சென்னை 1000 விளக்கு பகுதியில் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது யாருன்னா தியாகராசர் அப்படிங்கிறவர். சரியா? இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது நீதி கட்சி பீரியடில். சரி, அதுக்கடுத்து வந்து ரொம்ப முக்கியமான சாதனைகள்லாம் இருக்குது. 1921 வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. நோட் பண்ணி வச்சுங்க, பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. அதே மாதிரி கோட்டா முறை, அதாவது கோட்டா முறைனா இடஒதுக்கீடு முறையை வந்து தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, ஆனால் சட்டமாக கொண்டு வர மாட்டாங்க. கோட்டா முறை அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினது பிராமண அல்லாதவர்களுக்காக இடஒதுக்கீடு தரணும் அப்படின்றதுக்காக முதல் அரசாணை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1921 வருஷம்தான். சரிங்களா? கோட்டா முறை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது அதில் பணியாளர் 1924 பணியாளர் தேர்வு வாரியம்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து 1929 என்ன பண்ணுவாங்கன்னா பொது பணியாளர், அந்த பணியாளருக்கு முன்னாடி பொதுன்ற வார்த்தை மட்டும் சேர்த்து முன்னாடி வாரியம்னு இருக்கும், அதை ஆணையமாக மாற்றுவாங்க. பொது பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்னு மாற்றுவாங்க.
தேர்வாணையம் அப்படின்னு மாற்றுவாங்க. பொதுப்பணியாளர் தேர்வாணையம் 29, 24 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பணியாளர் தேர்வாணையம், 29 பொதுப்பணியாளர் தேர்வாணையம் மாற்றுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான கொஷின், இந்து அறநிலை சட்டம் 1926. இந்து அறநிலை சட்டம், அதாவது இந்த கோயில் இந்து அறநிலை சட்டம் உருவாக்குனா 1926. இதுவும் வந்து யாரோட பீரியடில், நீதி கட்சி பீரியடில் தான். அதே 1926 வந்து என்னது, ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கம். ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கம். 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஏற்கனவே சொல்லிட்டேன் அங்கேயே, அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. இது மட்டும் இல்லை, அந்த பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது, இந்த இடம் கொடுப்பாங்கல்ல, 3 ஹவுஸ் சைட் பட்டா இடம், குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரெவன்யூ சைடில் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்தது இவங்க பீரியடில் தான். இலவச வீட்டு மனை பட்டா. அதுக்கு இல்லாமல் இன்னொன்று என்னது, மீன்பிடி தொழிலாளர் இருக்காங்கல்ல, 3000 மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 மீனவர்களுக்கு இலவச பயிற்சியுடன் கூடிய மீன்பிடி வலை, படகு எல்லாம் அவங்க பீரியடில் தான் கொடுப்பாங்க. நிறைய விஷயம் செஞ்சுருப்பாங்க. அதில் வந்து இது இம்பார்ட்டண்டான ஒன்று. சரியா? இலவச மதிய உணவு திட்டம் சென்னை 1000 விளக்கு பகுதி. இலவச மதிய உணவு திட்டம் சென்னை 1000 விளக்கு பகுதி தியாகராசர் கொண்டு வந்தார், முக்கியமானது. 21லேயே 2 இருக்குது. பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது 1. அதே மாதிரி கோட்டா முறைன்னா என்னது, முதல் அரசாணை தீர்மானம் நிறைவேற்றுறது இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக. 21ல் 2, ஒன்று ஆந்திரா பல்கலைக்கழகம், இன்னொன்று வந்து இந்து அறநிலை சட்டம். 29ல் அண்ணாமலை பல்கலைக்கழகம். 29ல் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களோட சாதனைனா இவ்வளோதான் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நல்லா படிச்சுக்கோங்க. சும்மா போகிறப்ப மட்டும் இந்த வாய்ஸ் ஓவரை சும்மா காதில் கேட்டுக்குங்க. அவ்வளோதான், ஈஸியான டாப்பிக்கு. 1 மார்க் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். நன்றி.